அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மீது தாக்குதல் நடத்திய ஈரானின் ஐஆர்ஜிசி ராணுவப்படை டிரைவர் உயிரிழப்பு, குவைத், சவுதி அரேபியா, சைனா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத் தொழிலாளர்களுக்கு அதிக எச்சரிக்கை விடுத்த த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் சஹல் அப்ளிகேஷன் வந்துள்ள புதிய அப்டேட். அடுத்து, குவைத் போக்குவரத்து வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு, வாகன ஓட்டுநர்களுக்கான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வளைகுடா நாடுகள் மீதான ஈரானிய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குவைத், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகள் மீது தான் அதிகமான தாக்குதல் சமீப நாட்களாக அதிகரித்துள்ளது. அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி, வடக்கு குவைத் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சைனா கம்பெனியின் மீது நேற்று ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அந்த சைனா கம்பெனியில் பணிபுரிந்து வந்த ஒரு நேபாள் நாட்டை சேர்ந்த டிரைவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த கட்டிடமும் சேதமடைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் எந்த ஒரு சைனா குடிமகன்கள் யாரும் காயமடையவோ உயிரிழக்கவோ இல்லை என குவைத்தில் உள்ள சைனா எம்பசி உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு குவைத், சவுதி அரேபியா, சைனா உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்கள். குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்துள்ளார்கள். குவைத் ஆதரிக்காத நாடுகளான ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு பதிவுகளையும் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டா, யூடியூப் ஆகிய சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போட வேண்டாம் என எச்சரித்துள்ளார்கள். மேலும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யும் அனைத்து பதிவுகளும் கண்காணிக்கப்படுகிறது. கடந்த வாரம் ஈரானுக்கு ஆதரவாக உளவு பார்த்த ஒரு குவைத்தி குடிமகனுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்தது குறிப்பிடத்தக்கது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யுங்க. அதுபோல மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமாக விழிப்புணர்வுக்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் விதிமுறைகள் பதிவு செய்ய புதிய சேவையை த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் சஹல் அப்ளிகேஷனை கொண்டு வந்துள்ளது. மனிதவளத்திற்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, இனி குவைத்திகளும் வெளிநாட்டவர்களும் குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் செய்யும் சட்ட மீறல்களை நேரடியாக சஹல் ஆப் மூலம் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க முடியும். இந்த புதிய அப்டேட் சஹல் ஆப்பில் கொண்டு வருவதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, தொழிலாளர் சந்தையை வலுப்படுத்தவும், தொழிலாளர்கள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றவும், முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் ஆகிய இருவரின் உரிமைகளை பாதுகாக்கவும் விதமாக இந்த புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது. அதுபோல குவைத்தில் உள்ள நம் ஆளுங்க ஆகஸ்ட் 31 வரை, அதாவது இப்போ வரக்கூடிய இந்த ஒரு மாதம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்யாதீங்க. ஏன்னா குவைத்துடைய மனிதவளத்திற்கான பொதுவானத்தின் சட்டப்படி அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அப்படி நீங்கள் நேரடி சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்து பிடிபட்டால் உங்கள் மீதும் உங்கள் முதலாளி மீதும் 100 குவைத்தின் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை பாயும் என ஏற்கனவே த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல குவைத்தில் இப்போ வரக்கூடிய ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ருத்துபா அதிகமாக இருக்கும் என மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. குவைத்தில் வெயில் கூட சமாளிச்சிடலாங்க, ஆனால் இந்த ருத்துபாவை மட்டும் சமாளிக்க முடியாது. 5 நிமிஷம் ஏசி இல்லாமல் வெளியே நின்னா போதும், இன்னமும் குளிச்சுட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிரும். அதனால் இந்த ருத்துபா டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குவைத்தில் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. குடும்பத்தை பிரிந்து மனசளவில் கஷ்டப்படுறோம். குவைத்தில் அடிக்கிற வெயில், ருத்துபா, கடுமையான குளிர் ஆகிவிட்டால் உடல் அளவிலும் கஷ்டப்படுறோம். அடுத்த தகவல், குவைத்தில் போக்குவரத்து சட்டங்கள் மிக கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நம்ம ஊரில் கார் ஓட்டுற மாதிரி எல்லாம் குவைத்தில் ஓட்ட முடியாதுங்க. டிராஃபிக் ஃபைன் எல்லாம் ரொம்ப அதிகம். சீட் பெல்ட் போடாமல் காரை ஓட்டினா 30 குவைத்தினார் அபராதம். அதுபோல் காரை ஓட்டும் போது ஃபோன் பேசினாலோ இல்லை ஃபோனை கையில் எடுத்தாலே 75 குவைத்தினார் அபராதம். அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதிங்க. அதனால் குவைத்தில் உள்ள டிரைவர்கள், புதிதாக குவைத் வந்த டிரைவர்களும் டிராஃபிக் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே நம்ம வாங்குகிற முழு சம்பளம் நமக்கு கிடைக்கும். அதுபோல் குவைத்துடைய ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டிராஃபிக் சிக்னல் மாற்றம் செய்துள்ளது. அதாவது கிரீன் சிக்னல் வருவதற்கு முன்னாடி ரெட் சிக்னல் விட்டு ஒளிரும். முதற்கட்டமாக இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா 40 சிக்னலில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இத்தகைய மாற்றம் குவைத் முழுவதிலும் உள்ள டிராஃபிக் சிக்னலில் கொண்டு வரப்படும் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. வாகன ஓட்டிகள் வேக வரம்புகளை சரியாக கடைபிடிக்கவும், போக்குவரத்து சின்னங்கள் மற்றும் சிக்னலை சரியாக பின்பற்றி வாகனம் ஓட்டுவதற்கும் இத்தகைய புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாக குவைத்துடைய போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1070 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 826 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 437 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.